ஆதிபகவன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுங்க. பெரியவர்களே, இன்றைய ஆய்வு பேராசிரியர் டாக்டர் வே ராமு அவர்கள் நிகழ்த்திருக்கிறார். முனைவர் அவங்க போடுறாங்க. அவங்கெல்லாம் நான் ஏற்கனவே தெரியும், நான் சொல்லி இருக்கேன். முனைவர் என்ற சொல்லை அறிஞர்கள் கூடிதான் முடிவெடுக்கிறார். ஆனால் தமிழரின் தொல்காப்பியத்துல நான் முன்னே சொல்லியிருக்கேன், முனைவன் கண்டது முதல் நூலாகும் அப்படின்னு முடியும். அது முன்னர்கிட்டெல்லாம் வேண்டாம். ஏனென்றால் எல்லாவற்றையும் உய்த்துணர்கின்ற முழுதறிவு, எல்லாவற்றையும் உணர்கின்ற முழு அறிவு, அதை பெற்றவர்கள் தான் முனைவர்னு தொல்காப்பியர் சொல்வார். நம்ம டாக்டர் என்பதற்கு வேறு சொல் இல்லை என்பதனால அது கலைஞர் காலம்னு நினைக்கிறேன், ஒரு குழு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். அந்த தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியும், வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். அந்த வினையின் நீங்கி என்பதுதான் அங்க கோடிடணும். நாம ஐன்ஸ்டீன் உங்களுக்கு தெரியும், சயின்ஸ், டு எவரி ஆக்ஷன் there must be an equal opposite reaction. ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிர் செயல் உண்டு. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீயது செய்தால் தீமைதான் வரும். உமர் கயாம் தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் வள நாடுகள்ல பிறந்த ஒரு கவிஞன். இஸ்லாத்துல இருந்து வினை கொள்கை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனா அவன் சொல்கிறான், இட் வில் நாக் அட் யுவர் டோர் அட் ப்ராப்பர் டைம் அப்படிங்கிறது ஆங்கில கவிஞர் ஜான் பிட்சரால்ட் என்கிற ஒரு ஆங்கில கவிஞனுடைய உமர் கயாமனுடைய பாடலுடைய மொழிபெயர்ப்பு. இட் வில் நாக் அட் யுவர் டோர், KNOCK, தட்டும். இட் வில் நாக் அட் யுவர் டோர் அட் ப்ராப்பர் டைம். உரிய நேரத்தில் நீங்கள் செய்கின்ற செயல்களுக்குரிய விளைவு தானே தேடிக்கொண்டு வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டும். அவருடைய கருத்து அது எப்படின்னு சொன்னா, அந்த வினையின் நீங்கி என்று சொல்லும் போது செய்கின்ற வினை அப்படின்னா நான் மூட நம்பிக்கையை சொல்லல. சோத்துல பந்து அடிக்கிறீங்க, என்ன ஆகும்? திரும்பி வரும். எவ்வளவு வேகமாக வரும்? எவ்வளவு வேகமாக அடிக்கிறோமோ அவ்வளவு வேகமாக வரும். அது போல போய்கொண்டிருக்கிற ஒருடைய தவடையில ஒரு தட்டு தட்டாம என்ன பண்ணுவான்? நீ ஒன்று தட்டினால் அவன் 9 கொடுப்பான் இல்லையா? ஆகையினாலே நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்திற்கும் உரிய பலன்கள் உரிய காலத்தில் நம்மை தேடிக்கொண்டு வரும். ராமாயணத்தில் நான் முன்னே சொல்லியிருக்கேன், இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள் கருதி மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண். கருதி மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண். உலகம் பூராவையும் உட்கார்ந்த இடத்திலிருந்தே சுருதி நாயகன் வரும் வரும் என்பதோர் துணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணாள் இருந்த மாநிலம் செல்லரித்திடமும் ஆண்டு எழாதாள் அப்படிங்கிறது கம்பன். அந்த முழுதுணர் அறிவு சீதைக்கு உண்டு கம்பன் பாடுவான். அது மாதிரி முழுதுணர் அறிவு என்பதுதான் விளங்கிய அறிவு. அத வடமொழியில கேவல ஞானம். கேவல ஞானம், அந்த கேவல ஞானம் அல்லது விளங்கிய அறிவு என்பது சமணத்தினுடைய முதுகெலும்பு, வினை கொள்கை தான். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதினார். எல்லா இடங்கள்லயும் அவர் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் மூவா
கண்ணகி என்கிற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுல எழுதும்போது அவர் சொல்கிறார், தொடக்கம் முதல் இறுதி வரையில் அனைத்தையும் நூல் போல கோத்து கொண்டு போய் காப்பியத்தை முடிப்பது வினை என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். இவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கல, இளங்கோவடிகள் ஏற்று செய்கிறார் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி அந்த வினையின் நீங்கி விளங்கிய அறிவு, அதுதான் முனைவன். இப்ப நான் யாரையும் நான் ஒரு டாக்டரேட் பண்ணிருக்கலாம். இப்ப நான் சொன்ன மூர்த்தி பாலசுப்ரமணியம் என்னோட காலேஜ் பச்சை பாசல ஒரு நாள் அங்க போனேன். எம்ஏவில் பி அண்ட் அதுக்கு அதிகமா படித்தவர்கள், இந்த கிரேடிங் வாங்கினவங்க, நாங்க ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறோம், அதுல வெற்றி பெறுகின்றவர்கள் இங்கேயே பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் எழுதினேன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனா எனக்கு இந்த சிக்கல்லாம் வந்த பிறகு இந்த டாக்டரேட்டா நமக்கு வேணாங்கிற எண்ணம் வந்துவிட்டு எனக்கு. ஏனென்று கேட்டால் அதனால என்ன பயன்? அப்போ அந்த டாக்டர் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க நம்ம கிட்ட எதை, செய்திகளை. நாம அந்த அளவுக்கு இருப்போமா என்பது தெரியாது. ஆகினால நான் விட்டுட்டேன், எனக்கு வாய்ப்பு இருந்தும் விட்டேன். இப்போ ராமு அவர்கள் டாக்டரேட் வாங்கியிருக்கார், பிஹெச்டி. அதனால்தான் அவர் நான் சொல்லும் போது டாக்டர் ராமுன்னு சொல்றோம். ஏன் நம்ம முனைவர்னு போட்டுருக்கோமே, இவர் ஏன் டாக்டர்னு சொல்றாரு? அது எனக்கு ஒரு வழிகாட்டி டாக்டர் போவான். அவர் எங்கேயாவது முனைவர்னு போட்டிருக்காரா? கிடையாது. டாக்டர் மூவான் தான் போகும், டாக்டர் மூவா தான். அது போல ஐயா அவர்கள் டாக்டரேட் வாங்கியிருக்கார், எம்ஏ கட்டாயம், எம்ஓயில் இருக்கலாம், இல்லாம போலாம், டாக்டரேட் நேரா போக முடியும். ஆனா அவர் அதிகம் பண்ணியிருக்கார், எம்பில் எல்லாம் படித்து விட்டு 23 ஆண்டு கால கல்வித்துறை பணியோடு இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், இங்க நம்முடைய நகராட்சியில ஆணையாளராக இருந்தார் சந்தானம்னு ஒருத்தர், இங்க வந்தவாசி நகராட்சியில. அப்புறம் அவர் காஞ்சிபுரம் நகராட்சிக்கும் போனார், காஞ்சிபுரம் நகராட்சியிலே ஒரு ஆணையாளர். அவருடைய அண்ணன் இந்த ராதாகிருஷ்ணன் என்ன கல்லூரி அவர் பணியாற்றுவது, ஏஎன்ஆர் கல்லூரி, கலை கல்லூரி. ராதாகிருஷ்ணன் எல்லாம் வைக்கிற கல்லூரிகளுடைய பெயர் அனைத்தும் மீனாட்சின்னு தான் இருக்கும். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி பாலிடெக்னிக், எல்லாம் அப்படிதான் இருக்கு. அது காரணம் என்னன்னா அவர் படித்திருந்தார், அவ்வளவுதான். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவருக்கு வேண்டிய வளர்ச்சிக்கு எல்லாம் கொடுத்தவர்கள் யாரு? அவருடைய மாமியார், அவருடைய மகளை தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆகையினால மாமியாரினுடைய செல்வாக்குனால இவ்வளவு உச்சத்தை நாம் வெட்டியிருக்கிறோம் என்பதனால அவர் தொடங்கிய நிறுவனங்கள் அனைத்திற்கும் அவர்கள் பெயரையே வைத்தார். அது ஒரு நன்றி மறக்காத தன்மை இல்லையா? அந்த கல்லூரியில நம்முடைய பேராசிரியர் ராம பணியாற்றுகிறார். 23 ஆண்டுகள் பணி, 5 நூல்களை வெளியிட்டிருக்கிறார், விருதுகள் 6 வாங்கியிருக்காரு. அது அவருடைய திறமையினுடைய வெளிப்பாடு. அது அடுத்து மலேசியா 3 முறை போயிருக்கார். ஜாம்பியா தெரியும் உங்களுக்கு, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு, அது ஒரு தனி நாடு, அந்த நாட்டிலும் போயிருக்கிறார். வானொலி தொலைக்காட்சிகள் எல்லாம் உரையாற்றி இருக்கிறார். ஆக ஒரு பரந்துபட்ட அறிவு என்பது இயல்பாகவே அவருக்கு அமைந்திருக்கிறது. எதிர்பாராத வகையில நம்ம இங்க ஏற்கனவே வந்து பேசி இருக்கின்ற பேராசிரியர் ரஜினி நம்ம பக்கத்தில் இருக்கிற தென்னாங்கூர் அரசினர் கலை கல்லூரி, அங்க அவர் பணியாற்றுகிறார். இங்க வந்து நம்ம கிட்ட பேசியிருக்கார். அவருடைய தொடர்பினாலே இன்றைய ஆய்வு பேரனுடைய பேச்சாளர் இங்க வந்திருக்கிறார். அவர் வந்து நான் என்ன சொன்னேன், முன்ன ஒரு தம்பிக்கு இன்பத்து பாலின் இன்றியமையாமை அப்படின்னு சொன்ன திருக்குறள். இன்பத்து பாலின் இன்றியமையாமை. ஏன்னா இன்பத்து பால்னு சொல்லும் போதே அது என்னமோ ஒரு தொடக்கூடாத ஒரு செய்தி என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகையினால இன்பத்துப்பாலின் இன்றியமையாமை, திருக்குறளில் இன்பத்துப்பாலின் இன்றியமையாமைன்னு போன பேச்சினுடைய தலைப்பு. ஆகையினால இந்த தடவை அவர் பேச அழைத்த போது இப்படி கொடுத்தேன். சங்க இலக்கிய போக்கு இருக்கு. சங்க இலக்கியத்தை அடுத்து வந்த நூல் திருக்குறள், அதை அடுத்து வந்த நூல் சிலப்பதிகாரம். எல்லாம் ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வேறுபாடு. ஆகையினால திருக்குறள் என்கிற ஒரு வகை வரும்போது சங்க காலத்தினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். நான் பல தடவைகள் சொல்லியிருக்கேன், கள்ளும் நரவும் மாந்தி கழித்த காலம் சங்க காலம். கள்ளும் நரவும் ஒண்ணு சொன்னா காதல் வீரம் தனி வாழ்க்கையில, உணவுன்னு சொல்லும் போது கள்ளு நரவு தான் அந்த புலால். அவையாரே பாடியிருக்காங்களே, பெரிய கள் பெரினே எமக்கியும் மண்ணே, சிறிய கள் பெரினே தனக்கியும் மண். அதிகமான கொஞ்சமா கல் வந்ததுன்னா அவன் சாப்பிடுவாங்க, நிறைய கல் வந்தால் எல்லாருக்கும் கொடுப்பான். புலவர்கள்லாம் அப்ப சாப்பிட்டு இருக்காங்க. யாருன்னா புலவர் இருந்தா என்கிட்ட கோச்சிக்காதீங்க. அந்த காலத்துல இருந்த புலவர்கள் சங்க காலத்துல பாடி இருக்கிறவர்கள் சாப்பிட்டு இருக்காங்க இந்த கல்லு. அது போல சங்க காலத்திற்குன்னு ஒரு அமைப்பு. பரத்தையர் பிரிவு அங்க உண்டு. இங்க உண்டா? திருக்குறள்ல உண்டா? இல்ல. ஒரு 50-100 ஆண்டுகள் வேறுபாட்டுல இரண்டு இலக்கிய போக்கிற்கும் இருக்கின்ற வேறுபாட்டிலே அப்படியே தலைகீழ் மாற்றங்கள் நிரம்ப வந்திருக்கின்றன. அதற்குள்ளெல்லாம் நான் போனேன்னா அது அவர் சொல்லிதான் நம்ம கேட்கணும். ஆகையினால்தான் இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறோம், தமிழ் இலக்கியத்துல திருக்குறளை பொறுத்தவரையிலும் சங்க இலக்கிய போக்கிலிருந்து எவ்வாறெல்லாம் மாறுபடுகிறது திருக்குறள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு அவர் பேச வந்திருக்கிறார். இப்போ மணி 11:25 ஆயிடுத்து. 1 மணி நேரத்திலிருந்து 1 மணி 10 அல்லது 15 நிமிடங்கள் வரையிலும் அவர் பேசலாம். அவருடைய பேச்சை கேட்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.